விஜய் கட்சி திமுக அதிமுக திராவிட கட்சிகளையே தோக்கடிச்சிருவாங்களோங்கிற ஒரு அதிமுக அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதிமுகவில் ரொம்ப டிசிப்ளின் இருக்கும். நான் பாராட்டுறதுக்காக சொல்லலை, இதை முடிச்ச உடனே அதை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது திமுக காரன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். இப்போ விஜயால் திமுகவில் மிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான் அது. தேனி மாவட்டமாக விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம். அவர் இவங்களை என்ன சொன்னார், தமிழகம்னு சொல்லக்கூடாதான், ஆனால் தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும்னு சமீபத்தில் போய் இது கொடுத்தாரு. ஆனால் அவர் கட்சியை மட்டும் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்கலை, அவர் கட்சியை மட்டும் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுக்கிட்டார். அதுக்கு தேனி மாவட்ட தலைவர் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு முதலமைச்சர் மாதிரி மிகப்பெரிய வண்டியில் வரார், மாலை அள்ளி போடுறாங்க, மாலையை போடுறாங்க, ஒரு குட்டித்தலைவராக ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன ஆட்சிக்கு வரல. அப்போ ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்ட தலைவர் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, மிகப்பெரிய கட்சிகளில் எம்ஜிஆர் அதிமுகவில் இருக்கும்போது ஒருத்தனுக்கும் தைரியம் வராது. அப்போ அவர் தான் தலைவர்ப்பா, அவருக்கு தான் ஓட்டு விழுகுது, அவரால் தான் நம்ம எம்எல்ஏ ஆகிறோம், எம்பி ஆகிறோம், அதனால் நம்ம அப்படின்னு குட்டி தலைவனே இல்லை அதிமுகவில். எம்ஜிஆர் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாங்க ஒரு சில பேர். உடனே ஜெயலலிதா கூப்பிட விட்டு என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் அவங்கள. இதே மாதிரி மாலையெல்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணி தங்களை மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கிற நினச்சிக்கிட்டு கூப்பிட விடுவார். 2 இதில் அப்படி தான் பண்ணார். என்ன கேள்வி கேட்டார், ஜனங்க உனக்காக ஓட்டு போடுறாங்களா எனக்காக ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டார். அம்மாவுக்காகத்தான் ஓட்டு போடுறான். அப்போ என்ன நீ பெரிய தலைவன் நினைப்பா, உனக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைப்ப, தேவையா, கட்சி விட்டு தூக்குறேன், ஒரு மாதம் 2 மாதம் வெளியில் இருந்துட்டு கட்சி விட்டு தூக்கிடுவான். ஸோ கீழே இருக்கிறவங்களாம் பயந்தான். தலைவன்னா ஒரு ஆள் தான் அதிமுக எம்ஜிஆர். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் விட்டு போனதில் அது ஜெயலலிதா அம்மா அவன் மீறி ஒருத்தரும் குட்டி தலைவன் அங்கே இது பண்ண முடியாது. ஆனால் இந்த பிரச்சனை திமுகவில் எப்போ ஆரம்பித்ததுன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் கருணாநிதி கட்சியில் குட்டி தலைவன் நிறையா இருப்பான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேரும்பாங்க, அவர் பெரிய இதெல்லாம் நடத்துவார். அவரே அவருக்கு மாலை போடுவாங்க, அண்ணன்பாங்க, இதும்பாங்க. கருணாநிதியை கண்டுக்கவே மாட்டார். நீ பாடுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஓட்டு போடும்போது திருச்சி மாவட்ட ஓட்டை எனக்கு வாங்கி கொடுத்துடணும், நீயே தலைவர்னு வச்சுக்க, முதலமைச்சராக நான் ஆகணும், அவ்வளோதான். பொன்முடி ஒரு குட்டி தலைவர், KKSSR ஒரு குட்டி தலைவர், இப்படி அவங்க கட்சியில் பூரா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க குட்டி தலைவர் இந்த விஜய் கட்சி பண்ண மாதிரி பண்ணுவாங்க. அதனால் இப்போ திமுகவின் இது இப்போ விஜய் கட்சிக்கு தொற்று கொண்டது. அங்கேயும் கருணாநிதி கட்சி மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர்கள் மாற்று இதை கொடுப்பாங்கங்கிற, மாற்று அரசியலை கொடுப்பாங்கன்னு ஜனங்க ஏமாற வேண்டாம். இவர்களும் அந்த குளத்தில் உரிய மட்டைங்கிறத நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ காட்சியை போட்டோம். அடுத்தது விஜயோட இன்னொரு அறிவிப்பு விட்டுருக்கார் விஜய். என்னென்னா, அந்த டிவியில் பேசுவாங்க, அரசியல் விவாதமெல்லாம் நடக்கும், அவங்களுக்கு தெரியும். அங்கே தெருக்கூத்து மாதிரி சண்டை நடக்கும். அதனால தான் நான் ரொம்ப நாளாச்சு டிவி விவாதத்துக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கெஞ்சுவாங்க, அந்த வேலையே வேணாம்ப்பா, நீங்கள் என்ன விவாதமாக நடத்துகிறீங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ விஜய் என்ன சொல்லிட்டாரு, அந்த டிவி ஊடக விவாதங்களில் விஜய் கட்சி சார்பாக கலந்து கொள்பவர்களுக்கு அவர் அறிவுரை கொடுத்துட்டார். யாரையும் தட்டி தாக்கி பேசக்கூடாது, யாரையும் அசிங்கமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காந்திய இதை சொல்லியிருக்காரு. அவங்க வேணால் பேசிக்கிட்டோம், நீ யாரும் பேசாது. இது காந்தியோடது. காந்தி சுதந்திரம் வாங்கும்போது என்ன சொன்னார்னா, போலீஸ்காரன் அடிப்பான். அப்போ காந்தி என்ன சொல்லிட்டார், அவன் அடித்தா நீ திருப்பி அடிக்காதன்னு. இதுதான் காந்திய இது தத்துவம். அடித்தா திருப்பி அடிக்காத. அப்போ அடி வாங்கினவங்க கேட்டான், ரத்தமாக ஓடுது என்னம்மா, ரத்தம் ஓடட்டும், உட்காந்துக்கிட்டே இரு, ரத்தத்தோடு உன்னை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவான், அங்கே ஆஸ்பத்திரியில் சிகிச்சை கொடுப்பான், ரத்த காயத்தோட ஜெயிலில் இரு, இப்படியே சொன்னார் காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு. கெட்டாதைத்தான் அஹிம்சா போராட்டம்னா இங்கே இந்த நாட்டில். அப்போ தான் நேதாஜிக்கு கோவம், என்னையா நீ இப்போ அடித்தா அடியை வாங்கி ரத்தத்தோடு இதுக்கு போகிறேன்னு அது வெள்ளைக்கார்ட்ட போய் சொல்லி நடக்குமான்னு.
அவனை உதைக்கணுங்கிற பாலிசி அவர் தான் அதுக்கப்புறம் கொண்டு வந்தார். காரணம், அவருடைய நேதாஜியுடைய பாலிசி வந்து சாணக்கிய வேதம் இருக்குது, சாணக்கிய கொள்கை. அதில் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, எதிரி கையில் துப்பாக்கியை எடுத்து கொண்டிருக்கும் போது நீ அகிம்சாவை பற்றி பேசினால் நீ படுமுட்டாள்னு சொன்னார் சாணக்கியன். அதைத்தான் நேதாஜி ஃபாலோ பண்ண. அவன் அடித்தா நீ திருப்பி அடி, அவனை நாட்டை விட்டு அடித்து துரத்தணும், இது நம்ம நாடு, அவன் வெளியிலேருந்து வந்தவன், அவனுக்கிட்ட என்னடா நம்ம அடி வாங்குறது, அடித்தவனை துரத்து நம்ம நாட்டை விட்டுன்னு சொன்னார். இப்போ விஜய் வந்து காந்திய கொள்கைக்கு வந்துட்டார். என்னென்னா திட்ட வாங்கிக்க. உங்கள் எதிரி எப்படி இல்லையே, கருணாநிதி என்ன பண்ணுவார் தெரியுமா, திட்டுறதுக்குன்னே ஆள் வச்சிருப்பார். தீப்பொறி ஆரம்பம் கெட்ட வார்த்தையில் மேடையில் பேசுவாங்க. இதுவரை தமிழக அரசியல் கண்டிராத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. வெற்றி கொண்டான், இதுக்குன்னே ஆள் வச்சிருப்பார். இங்கே ராயபுரம் சென்னையில் அங்கே ஒருத்தவங்களை வச்சுருந்தார். கெட்ட வார்த்தை இதெல்லாம். எம்ஜிஆர் இருக்கும்போது நம்மால் பேசாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் ஜெயலலிதா வந்த உடனே தீப்பொறி ஆறுமுகத்தை அதிமுகவில் சேர்த்து கருணாநிதி தீப்பொறி ஆறுமுகத்தை வச்சு எம்ஜிஆரை எவ்வளவு அசிங்கமாக பேசினாரோ, ஜெயலலிதாவை எவ்வளவு அசிங்கமாக பேசினாரோ, அதே மாதிரி கருணாநிதியை அவங்க குடும்பத்தையும் நீ பேசுன்னு பேச விட்டார். அதோடு தான் கருணாநிதிக்கு வழி தெரிஞ்சது. ஆகா, இந்த மாதிரி ஆபாச பேச்சு தப்பாச்சே, நம்மளே இப்போ திட்டுறாங்கள அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஆபாச பேச்சுக்களையே குறைத்தார் கருணாநிதி. அடிக்கு அடி விழுந்தால்தான் திருந்துவாங்க. அதனால் விஜய் போகிற பாலிசி எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கோங்க, என்ன அது நீங்கள் வடிவேலு பாணியில் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறாங்கிற மாதிரி விஜய் அந்த பாணியில் போனீங்கன்னா, அதுவும் ஸ்டாலின் ரவுடி அரசியலை செய்யும் ஸ்டாலின், ரவுடி அரசியலை செய்யும் உதயநிதி, இவர்கள்ட்ட நீங்கள் இன்னும் வாங்கி கட்டிக்கிறதும் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரனையும் வாங்கி கட்டிக்கிற வைக்கணும். அதனால் டிட் ஃபார் டேட், அடிக்கு அடி, இது கொடுத்தா தான் இந்த திராவிட திமுகவை நீங்கள் வந்து எதிர்கொள்ள முடியும். அறிவுரை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை தூக்கி குப்பை தொட்டில் போடுறதுனா போட்டுக்கோங்க.